ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் வேக்கன்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாபை பொறுத்தவரை நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சேர்ந்த எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ஜாபை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து வந்திருக்கு. இண்டிகோலேருந்து உங்களுக்கான ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி தான். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். இதுக்கான ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அப்புறம் அசஸ்மெண்ட் டெஸ்ட், மேத்தமெட்டிக்கல் ப்ளஸ் ஸ்பீச் அண்ட் ரிட்டன். ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன் பர்சனாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். இதுக்கு வந்து இந்த டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து இருக்கும் மேத்தமெட்டிக்ஸில். 2 வந்து ஸ்பீச் அசஸ்மெண்ட் கொஷின்ஸ் இருக்கும், 2 ரிட்டன் அசஸ்மெண்ட் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்துட்டு 14 கொஷின்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் இருக்கும். இதுக்கு வந்து 25 மினிட்ஸ் இருக்கும், 14 கொஷின்ஸு. ஸோ அந்த 25 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணி அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேரக்ட் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுறாங்க. அந்த இன்டர்வியூ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. இண்டிகோ டீமோட உங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அந்த ஜாப் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது என்னென்ன ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து டெர்மினல் சர்வீஸ். இது என்ன மாதிரி ஜாப்னா, உங்களுக்கு வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அசிஸ்ட் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு செக்இன் பண்ணுறதுக்கு, போர்டிங், அப்புறம் பேக்கேஜ் சர்வீசஸ், இந்த மாதிரி அட்ரஸ் இன்கொயரிஸ், இந்த மாதிரியான பேசஞ்சர்ஸோட டவுட்ஸை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்க்ரீன் பேசஞ்சர்ஸ் அண்ட் லக்கேஜஸ் அண்ட் கார்கோ யூஸிங் அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட். ஸோ அந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி அவங்கள வந்து செக் பண்ணுறது தான், அவங்க லக்கேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணுற மாதிரியான செக்யூரிட்டி சர்வீசஸ்க்கு தான் இந்த போஸ்ட்டு. அடுத்து வந்து ரேம்ப்னு ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 3 பொசிஷன் வந்து இருக்குது. இது 3 பொசிஷனுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் வச்சுருக்கணும்னா 10th 12th சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, ஆதார் அண்ட் பேன் கார்டு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. அது வந்து 2021 அப்புறம் இஷ்யூ பண்ணதாக இருக்கணும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் வந்து சப்மிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, பாஸ்போர்ட் இல்லைனா. அடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்ஸ். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துல அந்த பே ஸ்லிப்பு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் ஷுட் நாட் ஹேவ் விசிபிள் டேட்டூ. அதாவது உங்கள் கையில் காலில் பார்க்குற மாதிரியான இடத்துல வந்துட்டு எங்கேயுமே வந்து டேட்டூஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷனில். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதில் போய் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அது போக நிறையா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதிலே பார்த்தீங்கன்னா கீழே குவிக் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. பட் எப்படியும் இந்த மந்த் எண்டு வரைக்கும் உங்களுக்கான அந்த போர்ட் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆகஸ்ட் 30க்குள்ளே நீங்கள் வந்து வேகமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் எவ்வளோ ஏஜில் இருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். இது போக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரியான கரண்ட்டில் இருக்க கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.